வணக்கம். அளபெடை அளபெடை 2 வகைப்படும். உயிரளபெடை, ஒற்றளபெடை. இதில் உயிரளபெடை நம்ம பார்த்தாச்சு. இப்போ நாம் ஒற்றளபெடை பார்க்க போகிறோம். இப்போ உயிரளபெடை, ஒற்றளபெடை இது சார்பு எழுத்துகளுக்கு கீழே வரும். அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற காணொளிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நாம் ஒற்றளபெடை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஒற்றளபெடை ஒற்றெழுத்துகள், அதாவது மெய் எழுத்துகள். சிம்பிளாக சொல்லணும்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள்னு வச்சுக்கோங்க. இது அளபெடுத்தல், நீண்டு ஒலித்தல். அப்போ நீண்டு ஒலிக்கிறப்போ சொல்லுக்கு முதலில் வருமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு சொல் ஒரு மெய்யெழுத்தை முதல் எழுத்தை வச்சு ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு வார்த்தை தமிழையே இல்லை. அப்போ ஒற்றளபெடை சொல்லுக்கு முதலில் வராது, இடையில் வரும், இறுதியில் வரும். ஆனால் நம்ம உயிரளபெடை பார்த்தோம், முதலில் வரும், இடையில் வரும், இறுதியிலும் வரும். ஸோ அதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஒற்றளபெடையில் ஒற்றெழுத்துகள் அளவெடுக்கும். எடுத்துக்காட்டு பாருங்கள். இடையில் அளவெடுத்தலுக்கு இலங்கு, மடங். சரி, இதில் நம்மளுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, ஒற்றளபெடைனா எல்லா ஒற்றெழுத்துகளும் அளவெடுக்குமா அப்படின்னு. கிடையாது. இடையின எழுத்துகள் இருக்கு இல்லைங்களா? அதாவது மெய் எழுத்துக்களை நாம் வல்லினம், மெல்லினம், இடையினம் நம்ம பிரிச்சிருப்போம். அதில் இடையினம் எரள வளல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த எரள வளலில் வயல்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வயல் அப்படின்னா இவ், இ, இல். இல் எந்த இல்னு கேட்டிங்கன்னா சிறப்பு லகரத்தை தவிர 2 லகரமே வரும். சரிங்களா? அப்போது இதில் 4 மெய் எழுத்துகள் ஆயிடுச்சு. இந்த 4 மெய் எழுத்துகள் கூட ஒரு ஆயுத எழுத்து சேர்த்திக்கோங்க. அப்போ 5 ஆச்சு. இந்த 5 கூட ஆறு மெல்லின ஒற்றெழுத்துக்களை சேருங்க. ஞங்கன நமன. அப்போது 6 மெல்லின ஒற்றுகள். சரிங்களா? அதுக்கப்புறம் 4 இடையின ஒற்றுகள். சரிங்களா? அப்புறம் ஒரு ஆயுத எழுத்து. அப்போ மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா 11 எழுத்துகள் வரும். இந்த 11 எழுத்துகள் அளபெடுத்தல் ஒற்றளபெடை என்று அழைக்கப்படும். இதுதான் ரொம்ப எளிமையாக இருக்கு இல்லைங்களா? அடுத்தடுத்த காணொலிகளும் நீங்கள் பார்க்கலாம். தினமும் இது போல் காணொலி 2 நிமிடம் மட்டும் படித்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் தகுதி தேர்வை நீங்கள் குவாலிஃபை பண்ணிடலாம் 30 நாட்களில். அதுக்கு முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.